பெரிய அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை ஏற்படும். அதுதான் துதியோட ஒரு வல்லமை. இன்றைக்கு நம்ம வசனங்கள்ல நம்ம இன்னைக்கு கவனிக்க போற காரியங்கள் என்னன்னா, இயேசு சிலரை எப்படி அழைக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். சிலரை அழைக்கும் பொழுது கொஞ்சம் திடுக்கிடுற மாதிரி இருக்கும். என்ன இயேசு உங்களை போய் இப்படி அழைச்சிருக்கிறாரு, அவங்கள அப்படி அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு திடுக்கிற காரியமா கூட கொஞ்சம் இருக்கலாம். ஆனா வேதம் உண்மைன்னு நமக்கு எடுத்து காட்டுறது என்னன்னா, இயேசு அதை சொன்னதுனாலதான் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு அதை பிடித்து கொள்ளலாம், வார்த்தையை பிடித்து கொள்ளலாம். இப்ப நான் பைபிள் எழுதுனேன்னா என்ன செய்வேன்னா, எல்லாமே நல்ல காரியங்களா தான் நான் எழுதுவேன். இயேசு இப்படி சொன்னாரு, இயேசு அதை செஞ்சாருங்க. ஆனா வேதம் அப்படி எழுதப்படல. இயேசு உண்மையில என்னென்ன சொன்னாரு, என்னென்ன செய்தாரு, சில நேரத்துல கடுமையா பேசினாரு, சில நேரத்துல பிரச்சனை வரவங்களுக்கு மத்தியில, உடைஞ்சு போய் வந்தவங்க மத்தியில ரொம்ப அதிகமா ஆதரவான வார்த்தை பேசினாரு. ஆனா அதே படிச்சவங்க கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சவங்க மத்தியில இயேசு பயங்கரமான வார்த்தை எல்லாம் சொன்னாரு. நீங்க ஒரு நாகப்பாம்புன்னு சொன்னாரு பரிசேயர்களை பார்த்து, வைப்பர்ஸ். பயமா இருக்கு நமக்கு கேட்கறதுக்கு. ஆனா அந்த மாதிரி வார்த்தை தான் இயேசு இந்த பரிசேயர்களை பார்த்து கேட்கிறாரு. இவங்கெல்லாம் மத தலைவர்கள் மதம் வைத்திருக்கிறார்கள். ஆனா மதம் பிடிச்சிருந்திருக்காங்க. மக்களுக்கு ஒரு விடுதலை வரணும்னு அவங்க ஆசைப்படல. அவங்க மேல பாரத்தை திணிக்கணும்னு சொல்லிதான் இவங்க செயல்பட்டது. அதனால இயேசு என்ன செய்றாரு, அவங்கள நாகப்பாம்புன்னு சொல்றாரு, வைப்பர்ஸ். பிலாத்து ராஜாவை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் ஒரு குள்ள நரின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு ராஜ பதவியில இருக்கிறாரு. அவர் கையில சட்டத்தை ஒழுங்கா வச்சிருக்கணும். ஆனா இயேசுவை சிலுவையில போடணும் சொல்லிட்டு அவர் சும்மா அப்படியே சரின்னு சொல்லிட்டாரு, இவரை தூக்கி சிலுவையில போட்டுருங்கன்னு. அந்த ராஜாவோட அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தல, நல்லா பயன்படுத்தல, தவறா பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, பிலாத்து ஒரு குள்ள நரின்னு சொல்றாரு. ஒரு பேர் வச்சிருக்கிறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன எப்படி கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நீ புத்திமான், பரிசுத்தவான் இப்படின்னு நிறைய வார்த்தைகள் பைபிள்ல இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை கூப்பிடணும்னு என்னோட ஒரு ஆசை. பிள்ளைங்களாம் அமர்ந்திருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி, நீங்க பதில் சொல்லணும் தமிழ்ல. ஒரு மான் கோயில சுத்தி வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவீங்க? அந்த மான் ஜனினி, ஒரு மான் டியர்ல கோயில சுத்தி வந்துச்சுன்னா என்ன கூப்பிடுவீங்க? சிந்திக்கிறாங்க. கவிதா, நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன மைண்ட்ல வருது? நான் எப்படி சொல்லுவேன்னா பக்திமான். ஓகே, இது ஒரு இது. ஆனா எல்லாம் சீரியஸா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கேட்கறது ஒரு நல்லது படுது எனக்கு. இயேசு பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 2வது அதிகாரம் வசனம் 4 நம்ம தமிழ்ல வாசிக்க கேட்போம். யோவான் 2வது அதிகாரம். அதற்கு இயேசு ஸ்திரீயை, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமே. இங்க ஒரு அற்புதம் நடக்குது. யோவான் 2ல இயேசு ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறத நம்ம பாக்குறோம். அங்க அவங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்க. திருமணம்னா சில நாட்களுக்கு முன்னாலே போயிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் மாதிரி இல்ல. பழைய காலத்துல எல்லாம் 1 வாரம் 10 நாளுன்னு திருமணம் ஓடிக்கிட்டு இருக்கோம். விருந்தாளிகள்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க, வெகு தொலைவுல எல்லாம் வருவாங்க. சில வாரங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க நடந்து வரணும். பாருங்களேன், கழுதையில வரணும், இல்லைன்னா நடந்து வரணும். அதனால இயேசுவோட தாயார் அங்க இருக்கிறாரு. அங்க திராட்சை ரசம் முடிஞ்சிடுச்சு சொல்லி தாயார் இயேசுகிட்ட சொல்றாங்க, எசப்பா இந்த மாதிரி திராட்சை ரசம் முடிஞ்சிடுச்சுன்னு. இயேசு அவங்க அம்மா பார்த்து என்ன சொல்றாரு? ஸ்திரீன்னு சொல்றாரு. ஆங்கில பைபிள்ல உமன் அப்படின்னு வருது. ஏன் அம்மான்னு கூப்பிடல? இது ஒரு குறைவான வார்த்தையா, மரியாதை இல்லையா அம்மா மேல? அப்படி
நம்ம நல்லா கவனிப்போம். இந்த உமன் இந்த வார்த்தை வந்து யோவான் தான் எழுதியிருக்கிறார். யோவான் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது இந்த யோவான் புத்தகம் வந்து இயேசு ஒரு ஆண்டவர்னு நினைப்பு வச்சு சிந்தனை வச்சு அவர் இந்த புக்கை எழுதியிருக்கிறார் யோவான். நீங்க அது ஒன்னாவது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். In the beginning was the word and the word was with God and the word was God, the same was in the beginning with God அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு வந்து ஆண்டவர்னால இப்ப அம்மான்னு கூப்பிட்டா என்ன ஆகும்னா, அப்ப கடவுளுக்கு அம்மா இருக்கிற மாதிரி தோணும். கடவுளுக்கு அம்மா இருக்கிறாங்களா? எங்காச்சும் பைபிள்ல இருக்கா? இல்ல. இயேசுவோட தாய் உண்மைதான். ஆனா அவங்க வந்து ஆவியில பிறக்க வச்ச குழந்தை இந்த குழந்தை இயேசு. அப்ப இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அற்புதம் இங்கதான் செய்யறாரு. ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரு எல்லாம் செட்டில் பண்றாரு ஒழுங்கா. என்ன செட்டில் பண்றாரு? நான் வந்து ஆண்டவர், அம்மா நீ வந்து ஒரு ஸ்திரீ, என்னோட தாயா இருக்கலாம், ஆனா நீ ஸ்திரீ. ஆனா மரியாதையா அவர் சொல்றாரு ஸ்திரீன்னு போட்டிருக்கு தமிழ் பைபிள். ஒரு அம்மாவை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? மிஸ்ஸஸ், மேடம், மேம் இப்படி எல்லாம் கூப்பிடுவோம். இதெல்லாம் மரியாதையான வார்த்தை. நம்ம எழுதும் பொழுது நான் அப்படிதான் போடுவேன் மேம் அப்படின்னு, அது லேடிஸா இருந்தா. சரிங்களா? அப்ப இயேசு அங்க பாருங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு ஸ்திரீன்னு. அதுக்கு அடுத்து அந்த வசனத்தை வாசிச்சு வந்த என்ன நம்ம பாக்குறோம்னா, அந்த அம்மா சொல்லுவாங்க, வேலைக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க, இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இயேசுக்கும் தாய்க்கும் ஒரு நல்ல தாய் பாசம் உறவு அதிகமா இருந்ததை நம்ம பாக்குறோம். இங்க வந்து தரக்குறைவா அவர் பேசல. அங்க அந்த அம்மான்னு சொல்றாங்க, மேரி சொல்றாங்க, மரியாள் சொல்றாங்க, இயேசு என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட பெர்மிஷன் வேற கொடுக்கறாங்க இந்த இடத்துல. அல்லேலூயா. சிலர் இருக்கிறாங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இயேசு கிட்ட போனா முதல் தாய் கிட்ட போகணும், தாய்கிட்ட போயிட்டு தான் நம்ம இயேசு கிட்ட போகணும் அப்படின்னு. இயேசுக்கு இந்த மாதிரி ஆள்லாம் தேவைப்படுதா? இல்ல. இயேசு நான் பைபிள் ஸ்டடி காலையில நான் சொன்ன மாதிரி இயேசு சிலுவையில இறக்கும் பொழுது அந்த திரை, கோயில்ல இருந்த அந்த திரை மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிந்து கீழே விழுறத நம்ம பாக்குறோம். அப்படின்னா என்னன்னா, நம்ம நேரா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஆண்டவர்கிட்ட வரலாம். என்கிட்ட கூட நீங்க வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ, பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி வரும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பாரு. என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வாரு. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. நம்ம இவங்கள்ட்ட போகணும் அவங்க போகணும்னா ஒண்ணுமே இல்லை. சரியா? நமக்கு இன்னொரு ஆளு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் அந்த ஆவியானவர். ஆவியானவர் வந்து ஒரு மனுஷர், அவருக்கும் ஃபீலிங்லாம் இருக்கு. அது வந்து ஒரு பவர்னா நான் எப்படி ப்ரே பண்ணுவேன்னா, ஆண்டவரே எனக்கு நிறைய பவர் கொடுங்கன்னு ப்ரே பண்ணுவேன். ஆனா அவர் வந்து மனுஷனால, ஆண்டவர்னால, ஆண்டவரே எனக்கு பவர் வேணா, சரிங்களா? ஆனா நீங்க வந்து என்னை ஆட்கொள்ளுங்க, நீங்க என்னைய பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஜெபம், உண்மையான ஜெபம். ஆவியானவரை குறித்து ஜெபிக்கும் பொழுது இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். என்னை நிறைய ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க, என்னை ஆட்கொள்ளுங்க, யூஸ் மீ லார்ட் அப்படின்னு தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனாலதான் பவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? பவர்னா நான் சொன்ன மாதிரி நிரப்பிக்கிட்டே இருங்க ஆண்டவர், கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம வந்து பவருக்கு போயிட்டு இருப்போம். ஆனா அது அப்படி இல்லை. அவர் வந்து நம்மளை ஆட்கொள்றாரோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவியானவருக்கு நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நம்ம பார்க்கிறோம் இயேசுவோட தாயை இயேசு எப்படி கூப்பிடுறாரு? ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு. இல்லையா? அதுல ஒரு மரியாதை, அதுல ஒரு மகனோட பாசம் எல்லாம் இதுல அடங்கியிருக்கு. ஏன்னா சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த அம்மா பார்த்து தான் பேசினாரு. அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து யூதாஸ் இஸ்காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அது வந்து மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 50 முதல் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து,
இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இயேசு அந்த தோட்டத்துல இருக்கும் பொழுது இவரு வந்து யூதாஸ் இஸ்காரியத்தை என்ன சார் காட்டி கொடுக்கிறாரு. சரிங்களா? காட்டி கொடுக்கிறாரு. இயேசு எல்லா சீஷருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அவரை பின்பற்றணும், அவரோட அதிசயங்களை பார்த்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் சிலர் அதை வந்து மேற்கொள்ள முடியல. முக்கியமா யூதாஸ் இஸ்காரியத் அவர் வந்து காட்டி கொடுக்கிறாரு. எப்படி காட்டி கொடுக்கிறாருன்னா, நான் யாரை முத்தம் செய்கிறனோ அவரை வந்து நீங்க பிடிச்சுக்கணும். ஏன்னா வந்து இருட்டான இடம், அந்த எதிரிகள் சிப்பாய்கள்லாம் வந்து இப்ப நெருப்பு பந்தத்தோடு வர்றாங்க. சரிங்களா? எல்லாரும் ஒரே உடுப்பு தான் போட்டிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல. சரிங்களா? அப்ப இதுக்கு முத்தம் கொடுத்து அவர் என்ன சிலர் காட்டி கொடுக்கிறாரு. முத்தத்துல பல முத்தங்கள் ஒன்று இருக்கு. சரிங்களா? பிள்ளைக்கு கொடுக்கிற முத்தம் ஒண்ணு வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? தாய் தகவன் பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு முத்தம். ரூத், பைபிள்ல ரூத் என்ன செய்றாங்க, அவங்க முத்தம் கொடுக்குறாங்க அவங்க மாமியாருக்கு. முத்தம் கொடுத்து சொல்றாங்க, நீங்க போற இடத்துக்கு நான் வருவேன், நீங்க சாகுற இடத்துல நானும் சாகுவேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவங்க கமிட்மென்ட் காமிக்கிறாங்க அந்த முத்தத்துல. ஓஃபா இன்னொரு மருமக அவங்க முத்தம் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, சரி நான் வந்து என் ஜனத்துக்கு நான் போயிடுறேன், என் குடும்பத்துக்கிட்ட நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா விதவைகள் அவங்களாம், அதனால நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போனாங்க. அவங்களோட முத்தம் வித்தியாசம். ஆனா யூதாஸோட முத்தம் வந்து வித்தியாசம். அவர் காட்டி கொடுக்கிற ஒரு முத்தம். இயேசு யூதாஸ் அந்த நேரத்துல பார்த்து என்ன சொல்றாரு, எதிரியே அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? சிநேகிதனே. யூதாஸை பார்த்து, காட்டி கொடுக்கிற யூதாஸை பார்த்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாரு, நண்பனே, சிநேகிதனேன்னு சொல்றாரு. நம்ம உடனே என்ன சொல்லுவோம், டேய் ஏட்டப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, அப்படி சொல்லியிருப்போம், எதிரியே சொல்லியிருப்போம். ஆனா இயேசு பாருங்க, அந்த நேரத்திலையும் அவர் மகத்துவமான ஒரு ஆண்டவர். ஆமென். அவர் நண்பனையும் சொல்றாரு, ஏன்னா அப்படிதான் அவர் பழகினார். அவர் பழகுறதுல வேற்றுமை இல்லை, எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தாரு. நான் சில நேரத்துல யோசிப்பேன், அவன் தான் காட்டி கொடுக்க போறான், எதுக்கு அவனை போய் தேர்ந்தெடுத்தாருன்னு நான் யோசிப்பேன் சில வேலையில. ஆனா இயேசு அவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் எல்லா அற்புதத்தையும் அவரும் பார்த்திருக்கிறாரு. அந்த ராபோஜன நேரத்துல அவருக்கும் அந்த வைனை கொடுத்திருப்பாரு. குடி, இது என்னோட ரத்தம் சொல்லியிருப்பாரு. இதை சாப்பிடு, இது என்னோட சரீரம் சொல்லியிருப்பாரு இயேசு. இதெல்லாம் சொல்லியிருப்பாரு இயேசு. அதெல்லாம் அவர் பார்த்திருப்பாரு. அற்புதத்தை பார்த்திருப்பாரு. கடல்ல நடந்ததை அவர் பார்த்திருப்பாரு. ஆனா கடைசியில பாருங்க, அவர் வந்து உண்மையா பின்தொடரல. அவர்கிட்ட காசு மேல இருந்த அந்த 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 பேராசை தான் அவர் வந்து தடுமாற வச்சதுன்னு நம்ம பார்க்கலாம். காசு, காசு, பணம், துட்டு, மணி. ஓகே, இந்த பாட்டை நான் கேட்கும் பொழுது சில வேளையில நகைச்சுவையா அதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதோட பிரச்சனை நிறைய வரும். சரிங்களா? அப்ப யூதாஸ் வந்து நம்ம பார்க்கிறோம், இயேசு அவரை நண்பனி, சிநேகிதனி சொல்லி அவரை அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் நண்பனின்னு தான் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் கடவுளா இருந்தாலும், ஏன்னா பைபிள்ல இன்னொரு ஆளுக்கும் நண்பன் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் வந்து ஆபிரகாம். அவர் வந்து ஆண்டவரோட நண்பன் போட்டிருக்கோம், தேவனுடைய நண்பன் போட்டிருக்கோம். ஆண்டவரை கொடுக்கிறாரு அந்த பட்டத்தை. யாருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. ஆபிரகாம் வந்து என்னோட நண்பன். நம்ம அந்த மாதிரி வாழும் பொழுது நம்மளும் ஆண்டவர் நண்பன்னு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அப்படி ஆண்டவர், நம்ம ஆண்டவர் மகத்துவமான ஒரு ஆண்டவர். ஆனா அவர் கீழே இறங்கி வராரு பாருங்க. கீழே இறங்கி வந்து உங்களுக்கும் எனக்கும் அந்த பட்டத்தை கொடுக்கிறாரு, ஃப்ரெண்ட் சொல்றாரு. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து எபிரேயர் 3வது அதிகாரம் வசனம் 1. அது இருக்கா?
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமா, இந்த வசனத்தை பாருங்க. இயேசு சீஷர்களை வந்து இன்னொரு வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்க்கலாம்னா, இயேசு சீஷர்களை அப்போஸ்தலர்னு அழைக்கிறார். ரொம்ப சிம்பிள். அப்போஸ்தலர்னா என்ன, சீஷர்னா என்னன்னா, சீஷர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. ஆனா அப்போஸ்தலர் லீட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லப்போனா apostles lead, disciples follow. ஒரு நேரம் வந்து இயேசு சீஷர்கள் பின்பற்றுவது போதும் சொல்லிட்டு இயேசு என்ன செய்றாரு, அவர்கள் அப்போஸ்தலர்னு அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனா எபிரேயர் 3வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா, இயேசுக்கு இன்னொரு தலைப்பு இருக்கு. அவரும் அப்போஸ்தலர் போட்டிருக்கு. இன்னொரு டைட்டில் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு டைட்டில். அந்த டைட்டிலே அவர் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப நிறைய பாஸ்டர்கள்லாம் ஊழியர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசின்னு போட்டுக்குவாங்க. ஆனா முக்கியமான ஒரு அழைப்பு என்னன்னா, அப்போஸ்தலரோட அழைப்பு என்னன்னா மரணம், மார்டர்டம். அவங்க உயிரை பணிய வைக்கணும், உயிரை கொடுக்கணும். அதனால எல்லா சீஷர்களும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களும் உயிரை கொடுத்தாங்க. அதனால நம்ம ஏருக்கு மாற அந்த பேரை நம்ம வச்சுக்க கூடாது. அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்போஸ்தலர்னா ஊழியம் செய்யறவங்க மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையை உயிரை பணிய வைக்கணும். அப்ப இயேசு உயிரை பணிய வைச்சார், அப்போஸ்தலர். சரிங்களா? அவர் அனுப்பப்பட்டார். இன்னொரு மீனிங் வந்து அப்போஸ்தலருக்கு சென்ட் அவுட்னு போட்டிருக்கோம். அனுப்பப்பட்டவர் வேற இன்னொரு அர்த்தம் இருக்கு. இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். அப்ப இயேசு சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அப்போஸ்தலர் சொல்லி அவர்களை அனுப்புறாரு. மத்தேயு 10ல நீங்க வாசிச்சீங்கன்னா 2 பேரை அனுப்புறாரு. அனுப்பும் பொழுது அவங்க போய் பிசாசை ஓட்டுறாங்க, செத்தவங்களை உயிரோடு கொண்டு வராங்க, சப்பானிகளை நடக்க வைக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, ஏசப்பா நம்ம பல பல அற்புதம் பார்த்தோம். இயேசு அமைதியா சொல்றாரு, அது கூட அற்புதம் இல்ல, உங்களோட நாமம் அங்க எழுதப்பட்டிருக்கு, உங்களோட பேர் அங்க குறிக்கப்பட்டிருக்கு பரலோகத்துல. அல்லேலூயா. ஆமென். குறிக்கப்படுறதுக்கு முன்னாலே அவங்க என்ன செய்யணும், அவங்க வந்து உயிரை பணிய வச்சாங்க. முன்னாடி எல்லாம் பயந்து ஓடினவங்க இப்ப எல்லாம் உயிரை பணிய வச்சு உயிரை கொடுத்துருக்காங்க, ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க. அதுதான் வந்து அப்போஸ்தலர். அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த அபிஷேகமும் வருது. அந்த அப்போஸ்தலரோட அபிஷேகமும் அவங்க மேலே இறங்குறதை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிஷ்யர்களை பார்த்து இயேசு சொல்றாரு அப்போஸ்தலர். எனக்கு நானே இந்த வார்த்தையை நான் அப்பப்ப சொல்லிப்பேன், நான் வந்து ஒரு அப்போஸ்தலர். பேர் பக்கத்துல வைக்கணும்னு நான் சொல்லல, ஆனா மனசுக்குள்ளே நான் சொல்லிக்குவேன். ஒரு அப்போஸ்தலர் வந்து ஒரு போதகர் மாதிரி வேலை செய்யக்கூடாது. போதகர் வந்து 8 மணிலேருந்து 5 மணிக்கு வேலை செய்வாரு, ஆபீஸ்ல இருப்பாரு, கொஞ்சம் வீட்டை கவனிச்சுக்குவாரு, அப்படி இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர்னா இறங்கி செய்யணும், பணிய வைக்கணும். உங்களுக்கு இருக்கிற பயம் தான் எனக்கும் இருக்கு. கோவிட் ஒட்டிக்குமோன்னு, COVID-19 ஒட்டிக்குமோன்னு ஒரு பயம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு சொல்லி எனக்கு ஒரு ஒரு உற்சாகம் இருக்கும். ஆண்டவர் அனுப்புவாரு, ஒன்றும் பயப்பட வேணாம், அங்க எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, அவங்களுக்கும் ஒன்றும் ஆகாது, எனக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு ஒரு அது மாதிரி ஒரு மனசுல நான் வந்து ஒவ்வொரு நேரம் ஜெபிக்கிறது உண்டு. நம்ம வந்து ஒரு அப்போஸ்தலர், ஒரு கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு அப்போஸ்தலர். வேலை இடத்துல ஆண்டவர் உங்களை ஒரு அப்போஸ்தலரா பயன்படுத்துவாரு, குடும்பத்துல உங்களை ஒரு அப்போஸ்தலரா பயன்படுத்துவாரு. சரிங்களா? சபையில உங்களை ஆண்டவர் அப்போஸ்தலரா பயன்படுத்துவாரு. நீங்க அந்த மாதிரி துணிஞ்சு போகும் பொழுது அந்த அப்போஸ்தலரோட அபிஷேகம் நம்ம மத்தியில இறங்கும். இல்லைன்னா ஒரு சாதாரண கிறிஸ்தவங்க மாதிரி நம்ம அப்படியே ஜீவிச்சுக்கிட்டு இருப்போம். சாதாரண கிறிஸ்தவன், என்னைய பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னைய பிளஸ் பண்ணுங்க, என்னைய மட்டும் பிளஸ் பண்ணுங்க, இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஜெபம். ஆமா, அது அந்த மாதிரி ஜெபிக்க வேணாம் நான் சொல்லல. ஆனா நம்ம வளரணும்ல, ஜெபத்துல நம்ம வளரணும், ஆவியில நம்ம வளரணும். பைபிள்ல போட்டு ஃப்ரம் ஃபேத் டு ஃபேத், க்ளோரி டு க்ளோரி நம்ம வளரணும். அதுதான் வந்து உண்மையான ஜெபம். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், நான் ஒரு அப்போஸ்தலர், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் சொல்லும் பொழுது
அந்த அபிஷேகம் உங்க மத்தியில நீங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்திலும் நீங்க பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஞானஸ்நானை பார்க்கிலும் பெரியவர் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். ஆமென், ஆமென். இங்க ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஞானஸ்நானர் இயேசுவோட கசின், சொந்தக்காரர். இது இயேசுவோட ஒரு 6 மாசம் மூப்பு. சரிங்களா? சோ அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா இயேசு யோவான் ஞானஸ்நானை பார்த்து சொல்றாரு, அவரு மாதிரி பெரியவங்க யாரும் இல்லை, ஒரு நல்ல கிரேட்டர் மேன் இல்ல, கிரேட்டர் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லி இயேசு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. ஆனா இந்த மனுஷன் தான் சந்தேகம் வந்துச்சு. அவர் சிறையில அடைக்கப்படுறாரு. அடைக்கப்பட்டோட அவர் ஆள் அனுப்புறாரு, சீஷர்களை அனுப்புறாரு, போய் இயேசுட்ட கேளுங்க, அவர் தான் அந்த மெஸ்ஸியாவா, அவருக்காக தான் நம்ம காத்திருக்கிறோமா, இல்ல வேற ஆளுக்கு காத்திருக்கணுமா, போய் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா சிறையில இருக்கும் பொழுது நிறைய சந்தேகங்கள் வரும், விசுவாசம் தடுமாறும், நம்பிக்கை தடுமாறும், நம்ம நம்புறதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு. ஏன்னா தூக்கி ஜெயில போட்டாச்சு, இவ்வளவு உழைச்சிருக்கிறாரு, கர்த்தருக்காக உழைச்சிருக்கிறாரு, ஊழியம் செஞ்சிருக்கிறார் யோவான். அந்த பலவீன நேரத்துல அவர் என்ன செய்யறாரு, சீஷர்களை அனுப்பி, அவரோட சீஷர்களை அனுப்பி போய் கேட்டுட்டு வாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க போய் யோவான்ட்ட சொல்லுங்க, பிசாசு நடுநடுங்கிறான், கதறி விட்டு வெளியாகிறான், அவன் வானத்திலிருந்து விழுறத நான் பாக்குறேன், அதெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசு அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் போய் காட்ட சொல்றாரு. போய் சொல்லுங்க, இதெல்லாம் நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். பாருங்க, அவர் சந்தேகப்படுறாரு. நம்ம என்ன செய்வோம், என்னடா சந்தேகப்படுற, இவ்வளவு நாள் இருந்துட்டு என் சொந்தக்காரனா நீ அப்படின்னு கேட்டிருக்கலாம். இயேசு ஏதாவது கேட்டிருக்கலாம். இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்ப இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு இயேசு குறை சொல்லல. இயேசு உண்மையான சந்தேகத்துக்கு பதில் கொடுப்பாரு. நமக்கு ஏச மாட்டாரு. அவருக்கு தெரியும் நம்ம பலவீனங்கள், அவர் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அவர் ஜெயில கிடக்குறாரு ஊழியம் செஞ்சுட்டு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நாள்ல தலையை வெட்டிடுவாங்க, அவரோட தலையை வெட்டிடுவாங்க. அப்ப இயேசுக்கு தெரியும், அந்த மனுஷனை நான் பலப்படுத்தணும். அவர் இறந்த கையோட வசனம் சொல்லுது, இயேசு தனியா போனாருன்னு போட்டிருக்கோம். என்ன செஞ்சிருப்பாரு? தனியா போய் கவலைப்பட்டிருப்பாரு, மனுஷனோட பாவங்களை குறித்து கவலைப்பட்டிருப்பாரு. ஒரு உண்மையான ஊழியக்காரனோட தலையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கதறி இருப்பாரு. ஏன்னா நிறைய தீர்க்க தரிசிகளை கொண்டு போட்டிருக்கிறாங்க அந்த ஊரு எருசலேம். அப்ப இயேசு என்ன செய்றாரு பாத்தீங்கன்னா, அவரு சொல்றாரு, இவருதான் ஒரு மகத்துவமான ஒரு மனுஷன். ஏன்னா யோவான் ஞானஸ்நானன் வரும் பொழுது ஒரு 430 வருஷம் எந்த தீர்க்க தரிசனம் எழும்பல, ரொம்ப குவாய்டா இருந்துச்சு இஸ்ரேல் தேசம். சைலண்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட்க்கும் மலாக்காய் என்ற புத்தகத்திலையும் மத்தேயு என்ற புத்தகத்தை நடுவுல பாருங்க, சைலண்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 430 வருஷம் யாரும் எழும்பவே இல்லை, ஊழியக்காரங்களாம் எழும்பல, தீர்க்க தரிசனங்கள்லாம் எழும்பல, யாரும் எழும்பல, சைலண்டா இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் அவரு பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறாரு. யோவான் ஞானஸ்நானன் எழும்புறாரு, எலியா போல எழும்புறாரு. அப்ப இயேசு சொல்றாரு, இவர் தான் கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் நியூ டெஸ்டமென்ட்க்கு அப்படின்னு அவரு ஒரு ஒரு உற்சாகம் கொடுக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. கடைசியா நம்ம பார்க்க போறது மத்தேயு 4:10. நம்ம முத வாசிப்போம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு தோட்டத்துல வனாந்தரத்துல இருக்கிறாரு. அங்க பிசாசானவன் தாக்குதல் பண்றான், சோதனை பண்றான் இயேசுவை. அவரை கொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆனா அவரை சூழ்ச்சித்தனமா பேசி அவரை வில்லங்கமா அவரை விலை செய்கிறாரு.
அப்ப இயேசு ஒரு பெரிய கத்தி எடுத்து 2 வெட்டி போட்டிருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் செய்யல இயேசு. அவர் வார்த்தையிலே, அந்த வல்லமையிலே, வார்த்தையிலே ஒரு ஒரு அதிகாரத்தை காமிக்கிறாரு. அப்பாடே போ சாத்தானே சொல்றாரு. பைபிள்ல போட்டிருக்கு, கொஞ்ச நேரம் விட்டு போயிட்டான்னு போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் தான், திரும்பவும் வரப்போறான். இயேசுக்கு தெரியும் திரும்பவும் வரப்போறான். வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அங்கங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு, அப்பாடே போ சாத்தானே. இந்த பிசாசு காரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் சாயங்கள்லாம் பண்ண வேணாம். நீங்க அதிகாரத்தோடு நீங்க நடக்கணும். அப்பாலே போய் சாத்தானே நீங்க விரட்டணும். அவன்கிட்ட போய் நைஸ்லாம் வச்சுக்க கூடாது. அவன் வந்து என்ன பண்ணுவான், வில்லங்கம் பண்ணுவான் நம்ம வாழ்க்கையில. ஒரு கிறிஸ்தவருக்கு வந்து ஒரு ஐயா சொன்னாரு, தம்பி ரொம்ப சோர்வா இருக்கேன்னு. ஆமா ஐயா, என்ன வாழ்க்கை அப்படின்னு அந்த கிறிஸ்தவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் மந்திரிச்சு ஒரு இதை கொடுத்திருக்கிறாரு. இந்த கிறிஸ்தவரை எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஐயா சொல்றாரு, ஐயா நான் அவருக்கு மந்திரிச்சு ஒரு காரியத்தை கொடுத்தேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. கிறிஸ்தவங்க வாங்குற பொருள் இதெல்லாம். ஏன்னா அவரு விரக்தியா பேசியிருக்கிறார் கிறிஸ்தவ, என்ன வாழ்க்கைன்னு. இவர் சொன்னாரு, சரி நீ உற்சாகமா இருக்கியா, நான் மந்திரிச்சு ஒன்று கொடுக்குறேன். நான் சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு, என்னடா இப்படியும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா, அடவரே நானும் அந்த மாதிரி விழுந்துடக்கூடாது. அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் நாமத்துல ஒரு வல்லமை உண்டு, இயேசு ரத்தத்துல ஒரு வல்லமை உண்டு. அந்த ரத்தம் எல்லாமே நமக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. அதான் வந்து எப்ரூ புக்குல பவுல் அழகாக எழுதுறாரு, அவர் ரத்தத்துல அவர் எல்லாமே நமக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் தான் அந்த ஆசாரியர். இஸ் த ஹை பிரீஸ்ட். ஆமென். அவர் ஆசாரியர். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பிசாசை ஆண்டவர் விரட்டுறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம போய் நைஸ் பண்ணக்கூடாது. அவன் வந்து திரும்பிக்கிட்டே நம்மளதான் தாக்குவான். நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும் பொழுது அந்த அந்த பூசாரி ஒரு காரியம் அடிக்கடி சொல்லுவாரு. டே காளிய பார்த்து கும்பிடுங்கன்னா அது காளி ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. முன்னே எனக்கு புரியாது அவர் என்ன சொல்றாருன்னு. ஆனா வளர வளரதான் தெரிஞ்சிச்சு, சரி அதுல ஏதோ பெரிய சத்தியம் அடங்கிருக்கு. காளிய பார்த்து கும்பிடுங்கன்னா அது காளி ஆக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு, சொல்லுவாரு அடிக்கடி. அதே போலதான் பிசாசு நம்மளை காலி ஆக்கிடுவான். ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா பேதுருவை ஆண்டவர் இயேசு எப்படி கூப்பிடுறாருன்னா பிசாசு கூப்பிடுறாரு. பயங்கரமா இருக்க வார்த்தை, பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த வார்த்தையை நம்ம வந்து வசனத்துக்குள்ள நம்ம வாசிக்கணும். பிசாசதான் ஆண்டவர் விரட்டுறத 4:10 மத்தேயு அழகாக சொல்லி இருக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 16:23. அவரும் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இயேசு வந்து சிலுவையில மரிக்க போறாரு. இதை தடுங்கல் பண்றது யாரு? பேதுரு. ஐயா நீங்க சாக கூடாது, உங்களை சாக விட மாட்டேன் அப்படி, சாக விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இயேசு சொல்றாரு, அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பேதுரு வேற, பிசாசை பார்த்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா 4:10 ஒரு அதிகாரத்தோட ஆண்டவர் சொல்றாரு. பேதுருக்கு அதிகாரம் தேவையில்லை, இயேசு அதிகாரம் காட்ட தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து ஆண்டவர், பேதுருக்கு அவர் ஆண்டவர். ஆனா யாரு பேதுரு பக்கத்துல சொல்லி கொடுக்கிறான்னா, பேதுரு மூலியமாக பிசாசு சொல்லி கொடுக்கிறான், நீங்க போகாதீங்க சிலுவைக்கு. ஏன்னா அவன் ட்ரை பண்ணான் வனாந்தரத்துல, நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க. அப்ப இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. ஏன் பேதுருக்கு இயேசு சொல்லலன்னு நம்ம பார்க்க முடியுது. என்ன ஒரு காரணம்னா, பிற்பாடு அவரு கீழே விழுந்துறாரு பேதுரு. எனக்கு இயேசு தெரியாது. கொச்ச வார்த்தை எல்லாம் வருது. அந்த பொண்ணு சொல்லுது, நீனும் இயேசு கூட தானே இருந்த, உன் பாஷையை பார்த்த கலிலியன் பாஷை மாதிரி இருக்கு, நீ அவரோட தான் இருந்திருக்கிற, அவர் சீஷன் தானே. அவர் கொச்சையான வார்த்தைலாம் சொல்றாரு. எனக்கு அவரை தெரியாது, யாருன்னு தெரியாது, நான் அவர் சீஷன் இல்லை, அப்படி இப்படி மறுதளிக்கிறார். திடீர்னு அந்த சேவல் கூவுது.
அவருக்கு தெரியுது இயேசு சொன்ன வார்த்தை அவருக்கு காதுல விழுது. நீ என்னை மறுதளிப்ப போய் அழுகுறாரு, திரும்பி திரும்பி அழுகுறாரு. பிற்பாடு இயேசு அவரை பார்க்க வர்றாரு. 3 வாட்டி கேட்கிறாரு, பேதுரு நீ நேசிக்கிறிய? அவர் சொல்றாரு, ஐயா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பேன், ஆனா என் அன்பு உங்களுக்கு தெரியும். 2வது வாட்டி இயேசு கேட்கிறாரு, பேதுரு நீ நேசிக்கிறிய? சொல்றாரு, ஆமா ஆண்டவரே. 3வது வாட்டி ஆண்டவர் கேட்கிறாரு. உடனே அவர் கவலைப்படுறாரு. அவருக்கு தெரியுது அவர் நிலைமை. நான் வாயை வச்சுக்கிட்டு பயங்கரமா பேச முடியாது, ஆண்டவருக்கு தெரியும் நான் யாருன்னு. அப்புறம் சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். அப்ப இயேசு 3 வாட்டி சொல்றாரு, என் ஆடுகளை மேய்க்கணும்னு சொல்லி இருக்கிறாரு, சரிங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இயேசு சொல்லல, நீ அந்த நேரத்துல என்ன செஞ்ச, நெருப்புல காஞ்சி கொண்டு இருக்கும் பொழுது என்னை தெரியாதுன்னு சொன்ன கொச்சைனா வார்த்தைலாம் வந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே இயேசு சொல்லல. இயேசு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. உடனே சொல்றாரு, என் ஆடுகளை மேய் சொல்றாரு. என் ஆடுகளை மேய், உனக்கு நான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறேன், கீழே விழுந்துட்டியா அங்கேயே கிடக்காத, எரிச்சு நட அப்படின்னு சொல்றாரு. நம்ம விழுந்தோட அப்படி கிடக்குறோம், தூக்கி விடுங்கடான்னு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம விழுந்த பிறகு ஏஞ்சி நடக்கணும். ஏன்னா ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம மன்னிக்கிற தேவன், தூக்கி விடுகிற தேவன். யூதாஸ் அது வானான்னு போய் தூக்க மாட்டிக்கிட்டார். இவரு சொல்றாரு, தூக்கி விடுங்க ஆண்டவரே நீன்னு சொல்றாரு. யாரு? பேதுரு. என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே, நான் அப்படி இருக்கிறேன். இவர் போய் தூக்கி மாட்டிக்கிட்டார். அப்ப இயேசு பாருங்க, யோவான் 6:70 முடிச்சு நான் முடிச்சிடுறேன். யோவான் 6:70 வசனத்தை நம்ம பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். ஆமா, இங்கேயும் இயேசு ஒரு பிசாசாமன் இருக்கிறான்னு சொல்லி யாரு? யூதாசை காட்டுறாரு. இங்கேயும் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு, யூதாசை குறித்து. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கவனிக்கலாம்னா, பிசாசானவன் இயேசு கிட்ட மோத முடியாது, நேருக்கு நேரம் மோத முடியாது, சரிங்களா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப யாரை யூஸ் பண்றான்? யூதாசு, அப்புறம் பேதுரு, அப்புறம் மத்த நிருபர்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க அவங்க எழுப்புறான், ஒரு ஆளை எழுப்புறான். இன்னமும் பிசாசானவன் சபையை எதிர்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஜெயம் நமக்கு. ஆமென், ஆமென். அதனால இந்த வேலையில ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுறாருன்னா எந்த வார்த்தையை வச்சு கூப்பிடுவாரு? என் பிள்ளை, என் நண்பன், நான் ரட்சிக்கப்பட்டவன், பாவங்கள் கழுவப்பட்டவன், நீதிமான், பக்திமான், பாக்கியவான், இப்படின்னு பல பேர் இருக்கு. அந்த பேரை ஆண்டவர் அறிவிச்சு கூப்பிடுங்கன்னு என்னோட சந்தோஷம், என்னோட ஆசை, என்னோட வாஞ்சை. அதே போல ஆண்டவர் நம்மளை அப்படிதான் கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியும். நம்ம கீழ்ப்படிந்து அவருக்காக நம்ம எழுப்பி பிரகாசிப்போம். ஆமென்.